ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டுக்கடலை, சர்க்கரை, அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் இந்த மூணு பொருளை மட்டும் பயன்படுத்தி 10 நிமிஷத்தில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கொரப்பாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலை அளந்தெடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப நல்லா அரைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இப்போ இதை அரைச்சதை நம்ம ஏற்கனவே பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்க அதே பவுலில் இதையும் மாற்றிக்கலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலை அளந்தெடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் பாதியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் நெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ இதில் பாதி அளவுக்கு ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு. அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் ஆயில் இருக்குது இல்லையா, அதையும் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பூன் வச்சு. ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ கைகளை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ஆயில் இதில் கம்மியாக சேர்த்துருக்கிற மாதிரி தான் தோணும். பட் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த ஆயில் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கரெக்டாக ஒரு பால் ஷேப்புக்கு இதை நம்ம கொண்டு வந்துடலாம். ஈவனாக இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கரெக்டாக ஒரு பால் ஷேப்புக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக அப்படி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக நம்ம பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது லட்டு மாதிரி இதை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தாலாம் இதை லட்டு மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்மலாக கொஞ்சம் லைட்டாக பிடிச்சோம் அப்படின்னாலே இது கரெக்டாக லட்டு மாதிரி வந்துடும். அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவுலேயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி லட்டுவாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் மாற்றி இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக நான் செஞ்சு சர்வ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய விருப்பம் எப்படி வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இது கூட நட்ஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் இதை பண்ணலாம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலைங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் எண்ணெய், நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய், அதுக்கப்புறம் சர்க்கரை, இந்த 3 பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.